ஒரு தலைவனின் பெயரைச் சொன்னால் ஒட்டுமொத்த முக்குலமே திரும்பி பார்க்கும் என்றால் அதுதான் அவரின் அடையாளம். தமிழ்நாட்டில் சமரசமில்லாமல் போராடும் தலைவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அதுதான் இவரின் தனித்துவம். தென்னவன், பாண்டியர் குல இளவரசன், உறங்கா புலி என தென் மாவட்ட மக்களால் கொண்டாடப்படுவதே இவரின் அயராத சமுதாய பணிக்கு சாட்சி. ஆயுதத்தால் போர் செய்த இனத்தை அறிவாற்றலால் சிந்திக்க வைக்க முடியும் என்றால் தனது அடையாளத்தை, அதிகாரத்தை பாதுகாக்க இந்த முக்குலத்தை ஒருங்கிணைக்க முடியும் என்றால் அது இவர் பேசும் வார்த்தைகளால் மட்டும்தான் என்பதை அவர் செய்த போராட்டங்கள் கூறும். திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல்துறை தேவர் சமூகத்தினரை குறிவைத்து வாகன சோதனை என்ற பெயர்ல அத்துமீறுவதாகவும் சாதிய ரீதியிலான செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் கூறி தேவர்குளம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் இசக்கி ராஜா அறிவித்திருந்தார். தென் மாவட்டத்தில் நீங்க தேவமாரி நிம்மதியா வாழணும்னா முதல்ல போராட கத்துக்குங்க. எந்த அதிகாரியால பாதிக்கப்பட்டோமோ அந்த அதிகாரி எப்படி அந்த இடத்துக்கு வரலாம், அந்த அதிகாரியை வச்சு இவங்க பண்றாங்கன்னா அப்ப சேதுத்தம் பண்றாங்க. அதனால சாதி வெறி பிடிச்சி இங்க இருக்காங்க. இந்த அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட நாங்க யாரை குற்றம் சாட்டுறோமோ அந்த அதிகாரியை வச்சு நிக்காங்கல்ல, அப்ப அவங்களை வச்சாண்டா அடிப்போம் அப்படின்னு சொல்லி இதை பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு தேவை வேணுமே, ஒவ்வொருத்தரும் போராடுறவங்களை தூக்கி ஜெயில போடுவாங்க. தேவர்குளம் காவல் நிலையத்தில் ஜாதி பாகுபாடு இருப்பதை எதிர்த்து போராட சென்று கைதான இசக்கி ராஜா தேவர் இன்று பாளையங்கோட்டை சிறையிலிருந்து விடுதலையாகிறார். போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்